கோகுலாஷ்டமி. கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்காக இந்த பூமியில வந்து அவதரிச்ச நாள் தான் கோகுலாஷ்டமி. சிறையில அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்துல வசுதேவர் தேவகிக்கு 8வது மகனாக வந்து அவதரித்தவர் தான் கிருஷ்ணர். அவருக்கு முன்னாடி 7 குழந்தைகளை கம்சன் கொண்டுட்டான். இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வாசுதேவர் ஒரு கூடையில குழந்தைய வச்சு எடுத்துட்டு போறாரு. சிறைச்சாலையோட கதவுகள் தானா திறந்து வழிவிடுது. கொஞ்ச தூரம் போறாரு. போற வழியில மழை விழுகுது. பகவான் மலையில நினைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 5 தலை நாகம் வந்து அவருக்கு கொடைபிடிக்குது. அண்ட சராசரங்களும் கட்டுப்பட அசரீரி ஒலித்தது போல் ஆயர்பாடியில கொண்டு வந்து சேர்க்கிறாரு அந்த குழந்தைய. சிறைச்சாலையில பிறந்து ஆயர்பாடியில வளர்ந்து தன்னோட கண் பார்வையிலே உலகத்தை காத்து ரட்சிக்கும் பரம்பொருள். அதனாலதான் அவரை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் அவதரித்த இந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தானேலோ.